தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/2/2025 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆங்கில எழுத்துக்களில் முதல் எழுத்து பாருங்க ஏ. ஏ என்பது வடிவம் பார்த்தீங்களா, அது கிராஃபாலஜி அப்படின்னு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஏ என்பது கோபுர எழுத்து. அப்படி கூர்மையாக போட்டிங்கன்னா கோபுரமாக இருக்கும். எப்போவுமே ஏ பேரில் இருக்கவங்க அதை வளைச்சி போடக்கூடாது, அப்படி மூளையாக போடக்கூடாது, நேராக கோபுரம் எழுத்தாக போடணும். கோபுரம் போல் வாழ்க்கை உயருமா ஏ. ஒருவருடைய பெயரில் ஏ அதிகமாக இருக்க அவங்களுக்கு வாழ்க்கை மிக உயர்வு கிடைக்குங்கிற. அதாவது சில பேருக்கு முதலும் முடிவும் ஏ வரும், ஆரம்பமும் ஏ பின்னாடியும் ஏ. ஆதித்யான்னு பேர் வச்சிங்கன்னா முதல்லையும் ஏ கடைசியிலையும் ஏ. அகிலான்னு பேர் வச்சிங்கன்னா முதலிலும் ஏ கடைசியிலையும் ஏ வரும். அபர்ணான்னு வச்சிங்கன்னா முதல்லையும் ஏ கடைசியிலையும் ஏ வரும். அதே மாதிரி அனுஷான்னு வச்சிங்கன்னா முதலிலும் ஏ கடைசியிலையும் ஏ வரும். அபிநயான்னு வச்சிங்கன்னா முதலிலும் ஏ கடைசியிலையும் ஏ வரும். இப்போ அழகப்பன் அப்படின்னு வைக்கிறீங்க, அதில் நிறைய ஏ இருக்குது. ஆதித்யா அப்படின்னு வைக்கிறீங்க, அதில் ஏ இருக்குது. அதே மாதிரி ஆனந்தன்னு வைக்கிறீங்க, ஏ அதிகமாக இருக்குது. ஏ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெயர் எழுத்துலேருந்து தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்குமா. அதோட 1/10/19/28ங்கிற தேதியில் 1 எண் ஆதிக்கத்தில் பிறந்தா, 1ங்கிறது சூரியன் ஆதிக்கம். அதனால் அவங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர்லேருந்து பாராளுமன்ற தலைவர் வரைக்கும் இருக்க அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பதவி வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா. ஏ என்ற எழுத்துதனை பெயரில் பெற்றோர் எடுத்தது ஒரு காரியத்தை சாதிப்பார்கள். ரொம்ப சாதனை நிகழ்த்தவர்களாக இருப்பாங்களாம். ஓயாது உழைப்பவர்கள், உயர்ந்தாரோடு ஒன்றாக பழகுவதில் விருப்பம் உள்ளார். உயர்ந்த மனிதர்களோடு தான் அவங்க பழக்கம் வச்சுக்குவாங்க. நேயமுடன் நிர்வாக திறமை மிக்கார், நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்வார். நான் அதை நினைச்சிருக்கேன், நிச்சயமா அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குமா. தூய மனம் பெற்றவர்கள், பொது நலத்தில் துணிவோடு ஈடுபட்டு வெற்றி காண்பார். பொது நலத்துக்குன்னே அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாக வந்துடுவாங்களாம். ஏதாவது ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆய்ந்தறிந்து 1 எண் ஆதிக்கத்தில் அவர் பிறப்பும் வாய்த்தாலோ மிகுந்த யோகம் அப்படின்னு ஒரு பாடல். அவருடைய பிறப்பு அந்த தேதி 1/10/19/28 பிறந்து ஏங்கிற எழுத்துல பேர் வச்சு அந்த ஏயும் அதிகமான ஏ இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஏக்கு மதிப்பு 1. 2வது கோபுர எழுத்து. ஆகையினாலே அவர்கள் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலையை, கோபுரம் போல உயர்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். இன்று அதிகாலையில் வருகின்ற தகவல் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். அதாவது விரயங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் சம்பந்தமாகவும் வரலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். கைவலி, கால்வலி, மூட்டு வலி, கழுத்து வலி என்று வரலாம். எதிலும் கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு நட்பு வட்டம் இருந்து நலம் காணுகின்ற நாள். நண்பகலுக்கு மேல் ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாள். தொழிலை விரிவு செய்ய தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார். பலதரப்பட்ட மக்களின் சிநேகம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு சிலரை மட்டுமே வைத்திருப்பீர்கள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். சேமிப்பு உயரும், செல்வாக்கும் அதிகரிக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க முற்படுவீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். கண்ணேற்படும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை பாதை இன்று அமையப் போகின்றது. இன்று இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலை உயரும் நாள். புதிய திருப்பங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும். சூரிய சனி சேர்க்கை இருப்பதால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். உறவினர் பகை உருவாகலாம். உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 5:02 வரை சந்திரன் உங்கள் ராசியில், லாபாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். செய்யும் செயல்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். அரசியல் தொடர்பு இருப்பவர்களுக்கு அனுகூலமான தகவல் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். அதே நேரத்தில் 10 செவ்வாய் இருக்கின்றார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் நிறைய வேலைப்பளு இருக்கிறதே, குறிப்பிட்டபடி நமக்கு சம்பளம் கேட்டபடி கிடைக்கவில்லையே, விலையை கொண்டு சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். கடந்த சில மாதங்களாக நீங்கள் சிந்தித்த சிந்தனைக்கு இன்று ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. இன்று உங்களுக்கு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:02க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட இயலாது. வியாபார போட்டிகளும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நம்பிக்கைகள் நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு அனுசரிப்பு குறைவாகவே இருக்கும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் பரிவர்த்தனை. இப்படிப்பட்ட யோகமான நேரத்திலே உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலும் உதிரி வருமானங்கள் வரலாம். பிள்ளைகள் வேலை கிடைத்து அதன் மூலமாகவும் உதிரி வருமானங்கள் வரலாம். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல அழைப்புகள் வரப்போகிறது. மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளையும் கொடுப்பார்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனை உங்களுக்கு இதுவரை அதிகரித்திருக்கலாம். இன்று அதற்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திலே கேது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7 செவ்வாய். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும். வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் சில கை நழுவி செல்லலாம். வாரிசுகளுக்காகவும் ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 6 குரு இருப்பதனாலே பக்குவமாக பேசி நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் என்பது வெளியில் தெரியாது. எனவே நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் விலாவாரியாக விவரிக்க வேண்டாம். சக பணியாளர்களிடம் அளவோடு பேசுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை ராசியில் பதிவதனாலே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். சோகத்தை மாற்ற சுற்றத்தார்கள் உதவி செய்வார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். வாக்குவாதங்களால் வந்த சில பிரச்சனைகள் இன்று மாறும். 2ஆம் இடத்திலே சனி, சூரியன், புதன் 3 கிரகங்கள் இருக்கிறது. 3 கிரகங்களில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது புத ஆதித்ய யோகம் என்பார்கள். 8, 9 அதிபதி இணைந்திருப்பதால், அதாவது இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் இதிலிருந்து விலகி இருந்தால் விலகியவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மாலை 5:02 வரை சந்திராஷ்டமம். எனவே பகல் முழுவதும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை உண்டு. இன்று நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அமைதியை கடைபிடியுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:02க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். சேமிப்புகள் கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள். யாரையேனும் நம்பி ஒரு பொறுப்புகளை கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் அந்த பொறுப்பு நிறைவேறாமல் திரும்பி மீண்டும் உங்களிடமே வந்துவிடும். பெண்வெளி பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் மிக 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 விழிப்புணர்ச்சி தேவை. அதே நேரம் வாகன பயணங்களிலும் கவனம் தேவை. குறிப்பாக பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.